ஸோ இப்போ இங்கேருந்து செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிவிட்டு வி ஹவ் ஸ்டார்டட் டு வர்க்கலா பீச். அது ஒன்றும் பார்க்கல அந்த பீச்சை, நேற்று நைட் பார்த்தது தான். ஸோ இந்த விவேக் காமெடியில் அந்த சாரி வெளியிடுமா, இந்த வெளிச்சத்தில் பார்த்துல அடிமா இல்லை, அந்த மாதிரி வெளிச்சத்தில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் இங்கேருந்து ஜடாயு போகணும். ஜடாயு வந்து இங்கேருந்து ஒரு 30 or 40 minute ட்ரைவ் நினைக்கிறேன். ஸோ இப்போது நினச்சி அது ஓவர் ரேட்டாக இருக்கும்னு தெரியுது. பட் ஸ்டில் பக்கத்தில் ஸ்பாட்ஸ் எதுவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடெல்லாம் பயங்கர நேரோவாக தான் இருக்குது. அங்கே பாருங்க ஒரு சின்ன சந்து மாதிரி தான் இருக்கும். அண்ட் எல்லா பக்கத்துலேயும் ஹோம் ஸ்டேஸ், ஹோம்ஸ்டிங் பாருங்க, இதெல்லாம் போகிறாங்க பாருங்க, சர்ஃபிங்லாம் போகிறாங்க, சர்ஃபிங் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, சர்ஃபிங் அந்த போர்டெல்லாம். ஸோ டிபிக்கலி வாட் வி அண்டர்ஸ்டுட் இஸ் எல்லா பீச்சும் கிடையாது, ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பீச் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்திருக்கோம் இருக்கோம். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பீச். அண்ட் நேற்று நைட் நம்ம நடந்துருந்தோம் இல்லையா, அதுதான் இந்த ஃபுல் இது. ஸோ நம்ம நேற்று 2 பீச் போனோமா. ஆமாம், நேற்று கொல்லம் பீச் போனோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வெளியே பீச் போனோம்ல, இங்கே பாருங்க. எதுமா கண்டிப்பாக காட்டி ஆகணுமா? ஆமாங்க, கேரளா ஃபுல்லாக இந்த குப்பைத்தொட்டி இருக்குது. இங்கே கேரளாவில் இந்த குப்பைத்தொட்டி வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி நம்ம ஊரில் இது ஆக்சுவலாக வந்து சிட்டிஸில் இருக்குது அப்படின்னா ஓகே. இப்போ சென்னை மாதிரி இடத்துல மட்டும் வச்சுருக்காங்கன்னா ஓகே. பட் நேற்று நாங்கள் வந்துட்டு இருந்த பாத்து வந்து ஒரு ரொம்ப சாதாரண பாத்து, அங்கேயுமே இதே இடம் தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருந்துச்சு. நீ வருங்கம்மா, என்னது ஓன்டு பை வர்க்கலா முனிசிபாலிட்டி இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் போனதாக இருந்தப்போ இல்லை, இதெல்லாம் இப்போ தான் போட்டுருக்கோம். ஸோ நம்ம கீழெல்லாம் போகல, அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறனால நான் எல்லா பீச்சும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டாப் பண்ணுறேன். எங்கே அந்த பக்கமா இங்கே வியூ பெட்டராக இருக்குது பாருங்கள். வாவ், நல்லா ப்ளூஷாக இருக்குது. அண்ட் ஆமாம், எல்லாம் சிமெண்ட் தானே இருக்காங்க. பாருங்க நீங்கள் சிக்கன்சி அப்படிலாம் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இதில் கொடை போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க. ஒருத்தர் தான் கொடை போட்டு உட்காந்துருக்காரு. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. 2 ஃபாரினர்ஸாக இருக்கும். கண்ணு தெரியல, அது அந்த தெரியுது. அதான் சரி, ஓகே. இதான் வர்க்கலா பீச்சு, பார்த்துக்கோங்க. நாங்கள் அடுத்த ஜடாயுக்கு போகிறோம். அண்டு அங்கே போய்ட்டு தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். ஸோ இப்போ ஜடாயு பார்க் கிட்ட வந்தாச்சு. இட்ஸ் லைக் 6 minutes ஃப்ரம் ஹியர். இங்கேருந்து தெரியுது ஆக்சுவலாக அந்த கழுகு. அப்படியே பார்த்துக்கலாம், அப்படியே கிளம்பிடுவோமா? எங்கே இருக்குது தெரியுது இல்லைன்னா போகிறோம். கிட்ட இங்கே ஜடாயு பார்த்தீங்கன்னா 2-3 minutes தான். அண்ட் வி பார்க் ஃபார் அ டீ பிரேக். அண்ட் பிரேக் எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இன்சைட் ப்ராப்ளி அண்ட் see what it has to offer. ஸோ பார்க்கிங்க்கு வந்து 30 rupees. அண்ட் உள்ள கேஷ் பேமெண்ட் மட்டும் தான். இங்கேயே சொல்லுங்க, கூட்டம் இல்லைம்மா. ஸோ இதுதான் பார்க்கிங். இன்னைக்கு கூட்டம் இல்லை பெருசாக, பட் பார்க்கிங் இஸ் லைக் pretty huge. வந்து 286 ரூபா. அண்ட் இன்னொரு வந்து ஒரு ப்ரைஸு 2 சேர்த்தினா 555 வரும்.
ஸோ அது கேபிள் கார் செட்டு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் இது பண்ணிடலாம். நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 325 தான் மொத்த டிக்கெட்டு. ஸோ 2 சேர்த்து எடுத்து போய்க்கலாம். அண்ட் உள்ளே இறங்கினோன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே போய் இப்போ தான் டிக்கெட் எடுக்கணும். நீ கூட்டூர்லன்றனால அப்போ டேட்டா உள்ளே போயிட்டாங்க. அண்ட் யூ ஹேவ் டாய்லெட்ஸ் ஹியர் அண்ட் த பிளேசஸ் லைக் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, நாங்கள் அந்த ஐவிலாம் போவோம் சின்ன வயசில் காலேஜில் இருக்கிறப்ப. ஸோ ஐவி போகிறப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யூ ஹேவ் திஸ் யூனோ big colleges and research foundation localities that are like designed exactly like this. பெரிய பில்டிங் இருக்கும், பெரிய ஓப்பன் லேண்ட் வச்சுக்கல, ஓப்பன் கிராஸ் இருக்கும் அண்டு யார்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக்ஸ் வெரி குட். அண்ட் யூ ஹேவ் சம் வெயிட்டிங் ஏரியா ஹியர். ஸோ கூட்டம் இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நவ் இட் இஸ் வெரி ஃப்ரீ அண்ட் யூ கேன் ஃப்ரெஷன் அப் ஹியர். அண்ட் இன்றைக்கி கூட்டம் இல்லைன்றனால ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்றைக்கி வெயில் கொஞ்சம் அதிகம். ஸோ மேலே போகிறப்ப எப்படி இருக்கு போகிறதுன்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து கேபிள் கார் வழியாக மேலே போகிறோம். போனதுக்கப்புறம் வெயில் போட்டு ஜடாயு அந்த ஸ்டாச்சு வந்துட்டு போகிறோம் அப்படின்னா பட்டில் நேரம் வந்துட்டு இங்கே கூட வந்துடலாம். இங்கே வந்தாங்கன்னா அங்கே திங்ஸை வச்சுட்டு நம்ம மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு. திங்ஸ்னால் காசு அது க்ளோக் ரூம் திங்ஸ் இல்லை, நம்ம பேகு சில சமயம் ஹெவியாக பேக் இருக்குது, தூக்கிட்டே அலைய முடியாது அப்படின்னு. ஃப்ரீயா? ஃப்ரீ தானா? சூப்பர். ஸோ இங்கே க்ளோக் ரூம் இருக்குது போல். ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஆல்சோ. பரவாயில்லையம்மா, எப்படி கண்டுச்சிங்க? நல்ல ஃபெசிலிட்டிஸ். இப்போ கேட்டிங்களா? நான் கேட்டேன். தேங்க்யூ. இருந்தது ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்பா பில்லு கொடுங்க. சிட்டிசன் ஃப்ரெண்ட்லி கூட தான். ஆமாம், அப்பாவுக்கு மட்டும் 202 ரூபா. அப்பா 20 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட்டுமா? வெறும் 20 ரூபா தானா? இல்லைடா, 325 ரூபா இல்லைடா. பார்க் என்ட்ரி 225, எங்களுக்கு 225 ரூபா பார்க் என்ட்ரி. அப்பாவுக்கு மட்டும் 202 ரூபா. ஸோ மொத்தம் 1035 ரூபாய்க்கு நாங்கள் எடுத்துருக்கோம். நெட்டில் 325 ரூபான்னு போட்டிருக்கு என்ட்ரி ஃபீ. ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஜஸ்ட் 325, சாரி 225. அண்ட் இஃப் யூ ஆர் சீனியர் சிட்டிசன் இட்ஸ் 202. அதை விட கம்மியாக 10% டிஸ்கவுண்ட். சரி, பரவாயில்ல. ஸோ இதான் என்ட்ரி. எனக்கு பாருங்கள், இதுதான் கேபிள் காரோட ரூட்டு. அண்ட் மேலே வந்து ஜடாயு இருக்குது. அண்ட் திஸ் லுக்ஸ் லைக் அ வெரி பிக் கார்பரேட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் வெரி வெல் டிசைன்ட் ஆல்சோ. ஸோ இதான் என்ட்ரி வே டுவர்ட்ஸ் ரோப் கார் உள்ள வாங்கிட்டு இதுக்கப்புறம் தான் உள்ளே போனோம். ஸோ இது கூட்டம் இருந்துச்சுன்னா மேபி லவுஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே இந்த இது காஃபி அதெல்லாம் இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஹியர். ஸோ உள்ளே விட்டாங்க. ஸோ இந்த லவுஞ்சில் 10 minutes வெயிட்டிங் டைம் போல். ஸோ 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு கோயிங் அவுட் சைட். அண்ட் இங்கே வந்து சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு கடை இருக்குது. அண்ட் வி ஹாவ் இது டிவி டிஸ்பிளே இருக்குது. அண்ட் Terminal 3 கேஃபேன்னு இருக்குது. இங்கே ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஓகே இட்ஸ் குட் தான் நினைக்கிறேன். Samosa sandwiches 100. Okay, it's like decently priced தான். It's not too expensive, but it's decently priced. So you can have a cup of coffee or sandwich here. So that won't be a problem. Yeah, இதான் ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க. அப்புறம் அங்கே ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. Let's see if it is something that we can do. ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. ஃப்ரீயா என்னன்னு தெரில, பட் that's friend face. ஸோ வி ஹேவ் அ டைனிங் ஏரியா ஹியர். ஸோ அங்கே வெயிட்டிங் ஏரியாவில் சாப்பிடக்கூடாது. ஸோ டைனிங் ஏரியாவில் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ யூ வாண்ட் ஈட் ஹியர், யூ ஆர் ஃப்ரீ டு ஈட் ஹியர். அண்ட் சாண்ட்விச்சஸ் ஆல்சோ வெரி பிக் ஆல்சோ. ஸோ ரொம்ப சின்னது மாதிரி இல்லை. நான் ஒரே ஒரு பீஸை கொடுத்து ஏமாத்திடுவேன்னு நினச்சேன், பட் இட்ஸ் லைக் 2 good pieces. அப்பா லிஃப்ட்லேயே போகலாமாப்பா? அம்மா இன்னும் இவ்வளோ ஏறிட்டேன், லிஃப்ட் இருக்கான். சரி போங்க போங்க, நடங்க. எப்போயாவது நடக்கவே தெரியும் நீங்கள். உனைய பார்த்தோன்னு லிஃப்ட் இருக்குன்ட்டான். ஸோ எல்லா இடத்துலையுமே டாய்லெட்ஸ் இருக்குது. எஸ்கில்சி எல்லா ஃப்ளோர்லையுமே டாய்லெட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே தான் போர்டிங் நம்மளோட தட் ரோப் காரோடது. உடான் கட்டோலா வேறு ரோப்வே போர்டிங். ஃபீடிங் monkeys and littering of plastics especially by the present of the year. Okay, will not do that. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 15 பேர் தான் இருக்கும் மொத்தமாக. ஸோ ஒரு 3 ரோப் கார் வந்துச்சுனாலே வில் பி போர்டிங். இப்போ 3 வந்துருச்சு, 4 வந்துருச்சு. ஸோ இப்போ போட் பண்ணிடுவோம். ஸோ ஏறிட்டு அது ஷோ யூ வாட் இட் இஸ்.
எஸ் தேங்க்யூ. ஆ யா ஷோர் தேங்க்யூ. ஐயோ இன்னும் ஆடும் பேலன்ஸ் இதாகும்ல அதனால ஆடும். இது பழனியில் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நாளாக இல்லை. ஆனால் இந்த குவாலிட்டியில் உள்ள அது நார்மலாக இருக்கும். தெரியல, அது அது நம்ம கொஞ்சம் ஜெயின்டீல் சின்னதுன்னு நினைக்கிறேன். ஜெயின்டீலில் உள்ள மாதிரி சின்னதாக இருக்கும். அது எப்படின்னு தெரியல. அப்போ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இறங்கிருமோ அப்படிதான் நினைக்கிறேன். நீ கூட்டமே இல்லாதனால நம்ம 4 பேர் தான் உட்காந்துருக்கோம் பாரு. அப்படிதான் இது பண்ணாங்களா? கூட்டம் வந்துச்சுன்னா இன்னும் இப்போ 6 பேரும் உட்கார வச்சிருப்பான். இப்போ எதுவும் கூட்டம் இல்லை. ஆமா, இங்கே பாருங்க, இங்கே இருந்து போகிறோம். அண்ட் இதுதான் மொத்த வியூ. எவ்வளோ நேரம் ரைடுன்னு தெரில. ஏறி நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் ஆச்சு, வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள படியில் ஏறினா இது காசு கம்மி, 325 ரூபா தான் மொத்தம். ஆமாம். இந்த லேண்டிங் ஸ்பாட் ஃபார் பார்த்து வெயிட் பண்ணுறாங்க. So entry is basically on a batch basis ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தராக போய் பார்க்கறது தான் இது பண்ணுறாங்க. இறங்க ஏறிட்டாங்க. ஆமாம், அவங்க பார்க்கே பண்ண மாட்டான், அப்படியே அப்ரோட் இருக்குல்ல. ஸோ இது வருங்க. ஐயோ அது காக்கா. இது எப்படி காக்கா? So we are now in the Jadayu Earth Center. அந்த இருக்குல்ல, அதில் ராமர் சிலை இருக்குது. ராமர் சிலையை வந்து கண்ணாடி தான் இருக்குது. வெயில் அடிக்கிறதுனால இப்படி பார்க்க சொன்னாங்க. இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி பார்த்தா சூப்பராக இருக்குது சிலை. நல்லா அலங்காரம் பண்ணி அழகாக இருக்குது. அதை பார்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல சப்பலை வாங்கிக்கிறாங்க. சப்பல் வாங்கி அப்போ சுட்டு எரிக்குது. சுற்றி நடக்க முடியல. சரி வாங்க, இதை போய் பார்த்து வந்துடும். இன்னொரு இடத்துல பாதத்தை மட்டும் வச்சுருக்காங்கடா. ஓகே, ராமர் பாதமா? ராமர் பாதத்தை வச்சுருக்காங்க. ஓகே ஓகே, இது போயிட்டு வந்துருமா உள்ள? என்ன இருக்காங்க தெரியல. ஏதோ இல்லை, அவ்வளோதான் இருந்தது. இன்னொரு ஆஞ்சநேயர் சாமி ஒன்று 6D தியேட்டர்லாம் போட்டிருக்கான். எல்லாமே 6D தியேட்டர் எல்லாமே இன்னும் ஒர்க்ஸில் தான் இருக்குன்னு போட்டிருக்கான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்கிறது, இன்னும் ஒர்க் பண்ணி முடிக்கல. அண்டு பாதி இது இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து இங்கே வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கேருந்து இப்போ அங்கேருந்து பார்த்தோம்ல, அதே ஏதாவது இங்கேருந்து பார்க்கலாம். அவ்வளோதான். ஆமாம், ஈவினிங் 3 to 4 வந்தால் கரெக்டாக இருக்கும். அதான். ஸோ இதுதான் வியூ பாயிண்ட்டு. அண்ட் இது வந்து தனியாக கூட்டமாக இருக்கிறப்ப பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட அப்போவே கேட்டேன், கூட எடுத்துகிட்டு வரீங்களான்னு கேட்டேன். காரில் எப்படி கொண்டு வந்தீங்க? அது மாற்றி மாற்றி வச்சுக்கலாம்ல, மாற்றி கொடுக்க வேண்டியது தானே. ஒரு ஹேண்ட்பேக், அதில் எல்லாருமே கூட வச்சுட்டு நடக்கணும். நாங்களாம் ஹேண்ட்பேக் வச்சுக்கணுமா? யார் வேணா, உனக்கு நீ பேக் வச்சுக்கோ. பேக் வச்சுக்கணுமா? கோழியா நாங்கள்? ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல நின்று பார்த்தோம்ல, அதே இதை கொஞ்சம் கண்ணாடி கிளாஸ் வச்சு இங்கே வச்சு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக. தண்ணி குடிச்சுக்கோங்க. ஸோ இங்கே தண்ணி வந்து தேர் ஆஃபரிங் ஃபார் ஃப்ரீ. அண்டு பயங்கர கிளவராக இட் இஸ் லொக்கேட்டட் இன் வெரி கூல் பிளேஸ். ஒரு நல்ல ஷேடு மாதிரி வச்சு அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கேன் ட்ரிங்க் வாட்டர் ஹியர் இஃப் யூ வாண்ட். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு டெக்னிக்கலி திங்க் ஆஃப் தண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக கேன்ஸ், இட்ஸ் லைக் கேன்ஸ் ஆல் ஓவர். ஸோ நீங்கள் டேட்டா வந்துட்டு இங்கே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் யூ ஹேவ் அ பயோ கப் டிஸ்பென்சர். அண்ட் இவ்வளோ கப்ஸ் இருக்குது. ஸோ கூட்டம் இருந்தால் மட்டும்தான் மேபி பிரச்சனை இருக்கும். நீங்கள் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கனால whatever I say in this video is like not the best reference for you to choose the destination as a decision, but yeah. பாருங்கள், ஸ்கல்ப்சருக்குள்ளே இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் உள்ளே போகிற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. உள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேம்மா. ஸோ ஐ ஹேவ் செக்யூரிட்டி ஹியர், நத்திங் எல்ஸ். ஜஸ்ட் ஷேட் மட்டும்தான் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நினைக்கிறேன். அண்ட் யா, இதுதான் அந்த என்டையரிட்டி ஆஃப் த
ஜடாயு எர்த் சென்டர். 10 மணிக்கு ஏறலாமா படிக்கட்டில் ஏறுறதுன்னா. ம். அதுக்கப்புறம் 4:30க்கு அங்கே ஏறலாமா. 4:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. இங்கே 6:30க்கு திரும்புகிற மாதிரி இருக்குமா. ஓகே ஓகே. ஆனால் 4:30க்கு நம்ம ஏறினோம்னா கொஞ்சம் கூலாக இருக்கும். நடக்கிறதுக்கு அது இவ்வளோ கஷ்டமாக இருக்காது இப்போ பாருங்கள். நல்லா வெயில் பயங்கரமாக இருக்குது. இது ஷேட் இல்லாமல் நிற்கல. இப்போ கூட்டம் இல்லைன்றனால எல்லா இடத்துலையுமே உட்காந்துட்டு ஈஸியாக. கூட்டம் இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஃபுல்லாக ஆக்குப்பையாக இருக்கும். நல்லா உட்காந்துருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெட்டர் இஃப் யூ கம் ஆஃப்டர் லைக் 2 or 3 லஞ்ச்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரலாம். பட் ஈவினிங் முடிக்கிற டைம் அதான் 4:30 வரைக்கும் இங்கே வரும். ஸோ 2 hours நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம் ப்ராப்ளம். ஆனால் கூட்டம் இருந்துச்சுன்னா எப்படி அது ஈஸியாக பார்க்கணும்னு தெரியல. நடந்து வரவங்க படிக்கட்டில் வரவங்க 4:30 வரைக்கும் கிளம்பலாம். அண்ட் ஃபோட்டோஸ் வந்து இந்த இடத்துல தான் இப்போ இங்கே இடம் ஃப்ரீயாக இருக்குது. கூட்டம் இருந்துச்சுன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வரப்போ வந்து இதுக்கு முன்னாடி 2 வண்டி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்க முடியல இந்த ஆங்கிளில். ஸோ பட் நான் வேறு 2 வண்டி இல்லை. நம்ம 4 பேக்கில் கிடையாது. அதான் 2 வண்டி முன்னாடி இருந்தனால தெரியல. இப்போ பேக்கில் இருக்கனால ஃப்ரண்ட்டில் இருக்கும் தெரியுது. ஆமாம், இது வந்து அப்படியே ரொட்டேஷன்லேயே தான் இருக்கும். நிற்காதோ? ஆமாம், நிற்காதுன்னாங்க. நின்று ஒருத்தரையா பேசஞ்சர் ஏற்றுற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். மூமெண்ட்லேயே தான் இருக்கும். நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம் போனேன் ஏறுறதுக்கு. ஆமாம், அதான் சொல்கிறேன். ஒரு காலத்தில் நான் தம்பி இது பிடிச்சி பார்த்து இறங்க தம்பி பார்த்து ஏறு தம்பியுமே. இப்போ என்ன இப்படி இறங்கணுமா அப்படி இறங்கணுமான்னு சொல்லுங்க. கரெக்டு தான். ஃபோட்டோவில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லை. வாழ்க்கை ஒரு வட்டங்கிறது தெரியுது. இந்த ஃபோட்டோ டூரிஸ்டில் பாலருவி போயிட்டோம். ஆமாம், கொல்லம், தென்மலா, செந்தூர்னு, மன்ட்ரோ ஐலண்டு. பெண்டிங் இருந்து பாலருவி மட்டும் இருக்குது. பாலருவி இப்போ போகிறப்ப போயிடும். பரவாயில்ல. அதை நம்ம கொல்லம் நெக்ஸ்ட்டு கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாமே பண்ணிட்டோம். கேட்டா இது நெக்ஸ்ட்டு அடுத்து என்னோட அடுத்த டார்கெட் நயன்தாரா. ஸோ மேலே வந்து ஒரு இடத்துல ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க. அது எடுத்துகிட்டு ஆக்சுவலாக ஜடாயு முன்னாடி ஃபோட்டோ எடுக்க ரொம்ப கஷ்டம். இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டு. கேமராலாம் என்னோட கேமரா டிவைஸ் 2 ஹாட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா கீழே ஒரு இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்களா வி கேப்சர்னு ஒரு கம்பெனி தான் பண்ணுறாங்க. அண்ட் அதில் பின்னாடி வந்து ஜடாயுவோட பேக்ரவுண்டை வந்து ஃபோட்டோஷாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு காமிப்பாங்க. இஃப் யூ வாண்ட் இட் பிரிண்டட் இட் இஸ் 200 rupees. இது கெட் பிரிண்டட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் அ குட் டீல். அண்ட் 200 rupees அவங்களோட ஃபார் சர்வீஸ் ஆஃப் த எடிட்டிங் அண்ட் ஸ்டப் லைக் தட். அண்ட் பிரிண்ட் எல்லாம் ஜென்ரலாக 50 ரூபா 60 ரூபாய்க்கு கொடுக்கலாம். பட் 200 rupees இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் தான். பட் யூ கான் கெட் அ ஃபோட்டோ எனிவேர் இன் த பிளேஸ். லைக் அந்த சர்வீஸ் யூ ஹேவ் அ வெரி குட் ஃபோட்டோ கிராஃபிக் எக்யூப்மெண்ட் ஆர் தட். அண்ட் அங்கே போய் கரெக்டாக அவங்களை எடுக்க முடியும்னா வெல் அண்ட் குட். பட் திஸ் வில் பி பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு ஒரு காமி. அண்ட் இறங்கி வந்த உடனே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஏசி இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் pretty குட் தட் வி கேட் ஏசி. அண்ட் இங்கே சாப்பிட்ற இடம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் ஈட் சம்திங் அங்கே கடை இருக்குது. இங்கே அந்த பிரிண்ட்டு சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் மறுபடியும் நான் சொல்கிறது அதுதான், கூட்டம் இருக்கிறப்போ வந்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும். இந்த இடமும் ஃபுல்லாக உட்கார இடமே இருக்காது. ஸோ இட் இஸ் அட்வைசபிள் தட் யூ கம் in a weekday or something where it is not much crowded. So that you experience the best out of the location. So entry வந்து ஒரு ஆளுக்கு 555. இந்த ஃபோட்டோகிராஃப் உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 200 ரூபா. 5 பேர் 6 பேர் வரீங்கன்னா ஒரு 2000 3000 rupees ஈஸியாக வந்துடலாம். ஸோ that is like not much if you think of the value that you get here. And yeah, it's a pretty good visit in terms of நம்மளோட கொல்லம் டிஸ்ட்ரிக்டோட ட்ராவல் வந்து நல்ல ஒரு இதாக இருக்குது. ஸோ மீல்ஸ் இருக்குது. ஸோ வி பாட் மீல்ஸ். ஒரு கேரளா மீல்ஸ். ஸோ அங்கே நீங்கள் பே பண்ணிவிட்டு யூ கேன் பிக் இட் அப் ஹியர். பிக் அப் கேரளா மீல்ஸ் ஹியர். ஸோ சாப்பிட்டு ஒரு நம்ம நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நூடுல்ஸ் வாங்கிட்டு கேரளா மீல்ஸ் வாங்கிட்டு கில்லி. ஸோ வி ஆர்டர் சப்பாத்தி, வி ஆர்டர் பூரி. எங்க பூரி அண்ட் வி ஆர்டர் இது என்ன இதில் கேட்கிற இது நூடுல்ஸு. அண்ட் வி ஹேவ் ஃபுட்டு. ஸோ இது ரைஸ் வந்து நார்மல் ரைஸ் தான், அந்த பெரிய ரைஸ். டேய் வேணுமாடா. ஸோ அவ்வளோதான், ரெடிமா இருக்குது சாப்பாடு. நல்லா இருக்கா? ஸோ முடிச்சு அடுத்து எந்த பக்கம் வெளில போகிறாங்கன்னு தெரியல. A few moments later. ஸோ ஆக்சுவலாக மேலே வர்றப்போ வந்து பாலருவின்னு ஒரு இடம் இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏறலாம் அந்த இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்ஸ்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் நிறைய கூட்டம் வந்ததுக்கப்புறம் ஒரு வேனில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த க்ரௌட் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறதுனால நாங்கள் வெயிட் பண்ணல. ஏன்னா நாங்கள் 4 பேர் மட்டும் தான் இருந்தோம். அந்த பஸ் புக் பண்ணுறதுக்கு ஒரு 30-35 பேர் தேவைப்பட்டுச்சு. திரும்பி வந்துட்டோம். பட் இப்போ ரிட்டன் போகிறப்போ வந்து பாலருவி இருக்குது. ஸோ பாலருவி நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 40-45 மினிட்ஸில் அங்கே போயிடுவோம். அது போயிட்டோம் அப்படின்னா அங்கே போயிட்டு இவங்க அந்த ஃபால்ஸை மட்டும் பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து குற்றாலம் போய் வாட்டர் பாட்டில் சாப்பிட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ
ஹெட் வந்து 70 ருபீஸு அண்ட் கார் பார்க்கிங் 60 ருபீஸ். ஸோ இப்போ தான் ஒருத்தவங்க போயிட்டு திரும்பி வந்திருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அன்றைக்கி ஆக்சுவலாக வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து இன்னும் மழைலாம் பெஞ்சு சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ இன்னொரு கார் வந்திருக்கு. ஸோ ஒரு 10 பேராக வந்தால் தான் கிளம்புவாங்களாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் another 10-15 மினிட்ஸ் ஸோ தட் அவங்க வந்துட்டாங்க. உள்ளே போயிடலாம். ஆனால் உள்ளே போய்ட்டு ஒரே ஒரு அருவி மட்டும்தான். ஸோ அந்த பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் இந்த பஸ் இப்போ தான் போயிட்டு வந்துச்சு. அண்ட் இதில் போயிட்டு நம்ம உள்ள அந்த அருவியை பார்த்துக்கலாம். அங்கே உள்ள ஒரு 10-15 மினிட்ஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கும். பாலருவி வந்தாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்கிற வெளியே எப்படி வந்து ஃபுல்லாக நம்ம வெயில் இருந்துச்சோ அதுக்கு அப்படியே கான்ட்ரரியாக அது பிளேஸ் லைக் வெரி சில். அண்ட் உள்ள சீனரிக்கே பயங்கரமாக இருக்குங்க. அந்த க்ரீன் வந்து லுக் இஸ் லைக் டால் ட்ரீஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் சன்னோட என்ட்ரன்ஸே கிடையாது. இவருங்க அப்போ போய் உள்ளே வந்துச்சுன்னா மட்டும் எட்டி பார்க்க வேண்டியதான். செம்மையாக இருக்குல்ல.